ஆய்தமிழர் கட்சியின் தலைவர் தோழர் பீமா பாண்டியன் அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறோம். நவம்பர் 1 மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட இந்த தாயக திருநாளை கொண்டாடும் வகையில் இதை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள புரட்சிகர மக்கள் இயக்கத்தினுடைய தலைவர் அன்பு சகோதரர் இரணியன் அவர்களே, வரவேற்புரையாற்றி அமர்ந்திருக்கும் வழக்கறிஞர் அணியினுடைய பொறுப்பாளர் புரட்சிகர மக்கள் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் ஜென்னி அவர்களே, நிகழ்ச்சியை தொகுப்புரை செய்து கொண்டிருக்கும் பைரவன் பொதுச் செயலாளர் பைரவன் அவர்களே, இங்கே சிறப்புரையாற்ற வருகை தந்துள்ள அன்புக்குரிய ஐயா தமிழர் கழகத்தினுடைய தலைவர் தமிழ் முகிலன் அவர்களே, பரமமலை மக்கள் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் கர்ணன் அவர்களே, தமிழர் தேசிய விடுதலை கட்சியினுடைய தலைவர் அன்புக்குரிய சகோதரர் செந்தமிழ் குமரன் அவர்களே, தமிழர் முன்னணி பொதுச் செயலாளர் இமயம் சரவணன் அவர்களே, தமிழர் புதுமை இயக்கத்தினுடைய பொறுப்பாளர் மறைமலை அவர்களே, தமிழர் அறம் தலைவர் ஐயா ராமசாமி அவர்களே, தமிழர் விடுதலை கட்சியினுடைய பொறுப்பாளர் மேகநாதன் அவர்களே, தமிழர் இறையாண்மை கட்சியினுடைய பொறுப்பாளர் அன்புக்குரிய சகோதரர் விடியல் கலை அவர்களே, தமிழர் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களே, தமிழர் ஆட்சி கட்சியினுடைய பொறுப்பாளர் ஐயா சந்திரமோகன் அவர்களே, மற்றும் புரட்சிகர மக்கள் இயக்கத்தினுடைய பொறுப்பாளர்களே, சகோதரர்களே, நண்பர்களே, என்னோடு இங்கே வருகை தந்துள்ள தாய் தமிழர் கட்சியினுடைய மாநில இளைஞரணி செயலாளர் வழக்கறிஞர் ஹரிசுதன் அவர்களே, தலைமை நிலை செயலாளர் ராஜு கணேசன் அவர்களே, சேலம் மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் குமார் அவர்களே, சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நாள் மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு ஒவ்வொரு தேசிய இனத்தில் உள்ள மொழிகளை அங்கீகரித்து அந்த நாட்டிற்கென்று அந்த மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்து பிரிக்கப்பட்ட நாள். இந்த நாளை ஒவ்வொரு மாநிலங்களும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காலையிலேயே எந்திரிச்சு கர்நாடகத்தெல்லாம் புது துணி வாங்கி புதுச்சட்டை அணிந்து வீதிக்கு ஒரு கொடியை ஏற்றி அங்கே மிட்டாய்களை கொடுத்து இனிப்புகளை கொடுத்து குடும்பமாக கொண்டாடுகிறார்கள். அந்த அரசும் அதை ஊக்குவிக்கிறது. ஆனால் தமிழ்நாட்டு மட்டும் அது விதிவிலக்காக அமைந்துவிட்டது. தமிழ்நாட்டில் நவம்பர் 1 மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட நாள், தியாக நாள் வந்தாலே ஏதோ அபாய சங்கு அடித்தது போல் திராவிட கட்சிகள் எல்லாம் ஒரே புதியாட்டம் போட்டு அதை ஒடுக்க நினைக்கிறது. மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்டால் என்ன செய்யணும்? அந்த அரசு அந்த நாளை அந்த அரசு விடுமுறையாக அறிவிச்சிருக்கணும். தமிழகத்தில் ஜார்ஜ் கோட்டையிலே முதல்வர் அந்த கொடியை அங்கீகரித்து ஏற்றிருக்க வேண்டும். வீதி எங்கும் அந்த மாவட்ட ஆட்சியாளர் அலுவலகங்கள் பூரா அதுக்கு ஒரு தனி கொடிகளை அறிவித்து அது பட்டொலி வீசி பறக்கிவிட வேண்டும். அதுதான் அந்த மொழிக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவம். ஆனால் கொடுக்கப்பட்டதா இந்த திராவிட அரசு அது ஒட்டுமொத்தமாக சிதைக்கும் நோக்கோடு தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நாங்கள் பரமக்குடியிலே அந்த நாளை அனுசரிக்க முடிவு செய்தோம். இரவிலிருந்தே எனக்கு தொலைபேசி மூலியமாக டிஎஸ்பியிலேருந்து எல்லாரும் பேசுகிறாங்க, ஐயா நீங்கள் கொடியை ஏற்றுங்க, உங்கள் கொடியை ஏற்றுங்க, வேற கொடியை ஏற்றிடாதுன்னு கேட்டாங்க. எந்த கொடியா வேற கொடின்னு கேட்டேன். அதான் ஐயா அந்த கொடி எந்த கொடின்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த தமிழ்நாட்டு கொடின்னு ஒன்று வச்சிருக்கீங்கல்ல, அதை நீங்கள் ஏற்றி பிரச்சனை எழுத்துற வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம கொடியை ஏற்றிடுவோம், அதை முதன்மைப்படுத்திடும் என்று கூட பயப்படுகிறது இந்த திராவிட அரசு. ஒரு மண்ணின் விடுதலைக்காக எண்ணற்ற போராளிகள், இந்த வடக்கெல்லை போராளிகள், தெற்கெல்லை போராளிகள்லாம் இதற்கு கடுமையாக உழைத்தவர்கள். அந்த உழைப்பின் முக்கியத்துவம் தான் இந்த மொழிவழி மாநிலங்கள். அவர்களுக்கு கூட இந்த அரசு ஒரு வீர வணக்கத்தையோ ஒரு அஞ்சலியோ செலுத்த மறுக்கிறது. ஆக முற்றிலுமாக தமிழர்கள் இந்த நிலப்பரப்பில் வாழப்படாது என்பதுதான் இந்த திராவிடத்தினுடைய அடிப்படையாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அதை முற்றிலுமாக சிதைக்க வேண்டும். சரி, இந்த நாடு யாருக்காண்டி நாடு, இந்த மொழி யாருக்காண்டி மொழி என்று கூட அவருக்கு அறிவிக்கப்படுகிறது.
மொழிவழி மாநிலங்களாக பிரிக்கப்பட்ட போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்தந்த மாநில அரசு அந்த மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது. மொழியால் முன்னுரிமை அளிக்கப்பட்டது, வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அளிக்கப்பட்டது, கல்வியிலே முன்னுரிமை அளிக்கப்பட்டது. அந்த மண்ணின் மக்களுக்கு 80%, 90%, 70% மண்ணின் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்தது. ஆனால் தமிழ்நாட்டில் இதுவரை அந்த வேலை வாய்ப்பை உறுதி செய்தார்களா? நீங்க ஆந்திராவில் பாருங்க, கர்நாடகத்தில் பாருங்க, மற்ற மாநிலங்கள்லாம் பாருங்க, அந்த மண்ணின் மக்களுக்கு தான் முன்னுரிமை. கல்வியில் முன்னுரிமை, வேலை வாய்ப்பில் முன்னுரிமை, அனைத்திலும் முன்னுரிமை. ஆனால் இங்கே மட்டும் அது ஒரு நிர்ணயம் இல்லாமல் இருக்கிறது. சென்ற சட்டமன்ற தேர்தலில் கூட முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அறிக்கையில் சொல்லியிருந்தார், நாங்கள் ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட்டால் இந்த மண்ணின் மக்களுக்கு 75% வேலை வாய்ப்பை நாங்கள் உறுதி செய்வோம், கல்வியை உறுதி செய்வோம் என்று சொன்னார்கள். இன்று வரை உதவி செய்தார்களா? இதுவரை அந்த சட்டமன்றத்தில் அந்த தீர்மானத்தை அவங்க கொண்டு வந்தார்களா? இன்றைக்கு எவனவனோ இந்த மண்ணினுடைய கல்வியை சுரண்டுகிறான், வேலையை சுரண்டுகிறான். அனைத்திலும் இன்றைக்கு இன்னைக்கு 100% இந்த மண்ணில் தமிழர்கள் வாழ்கின்ற நிலப்பரப்பில் 80% இன்னைக்கு வடவர்களுடைய ஆதிக்கத்திற்கு கொண்டு வந்து விட்டார்கள். இன்னைக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் நம்ம இளைஞர்கள்லாம் தடுமாறி திடுறான். எங்கேயுமே வேலை இல்லை. தன்னுடைய தாய் தந்தைகளிடம் அவன் ரொம்ப அவமானப்படுறான். ஏன்னா வேலை இல்லை அவன்கிட்ட. ஒவ்வொரு மாநிலத்திலும் இருந்து இந்த மாநிலத்தில் ஒப்பந்தம் போடுறாங்க. அதாவது இப்போ கம்பெனிகளுக்கு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த கம்பெனிகளுக்கு ஒப்பந்தம் போடும்போது இப்போ இங்கே ஒரு மில்லு வருது, கிட்டத்தட்ட அந்த மில்ல 2000 பேர் 3000 பேர் வேலை பார்க்கலாம் அப்படின்னு அண்டை மாநிலங்களுக்கு ஒப்பந்தம் போடும்போது அந்த ஒப்பந்தத்தில் கூட எங்கள் மண்ணின மக்களுக்கு நீ ஒரு 2000 பேர் வேலையை அமர்த்தும் போது எங்களுக்கு ஒரு 1000 பேருக்காச்சும் வேலையில் அமர்த்துங்கள் என்று அந்த ஒப்பந்தம் போடப்படுகிறதா? அந்த ஒப்பந்தத்தில் வெறுமனையில் விட்டு விடுகிறார்கள். அவையால் அவருக்கு என்ன செய்றாங்க? அவன் ஆந்திராவிலிருந்து ஒருத்தங்க கம்பெனி இங்கே வைக்கிறாங்கன்னா அவன் ஆந்திராக்காரத்தை கொண்டு வேலைக்கு வைக்கிறான். இப்போ கர்நாடகாரத்திலிருந்து ஒருத்தன் கம்பெனி வைக்கிறானா அவன் கர்நாடகத்துக்காரத்தை கொண்டு வந்திருக்கான். அப்போ நம்மளாம் என்ன செய்யறான்? வெறுமனைன்னு சும்மா இன்னைக்கு பசங்களை என்ன செய்யறாங்க தெரியுமா? வேலை வாய்ப்பு இல்லாமல் டிக்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டான். எல்லாரும் ஆளுக்கு ஒரு மைக் எடுத்துக்கிறேன், ஆளுக்கு ஒரு போன் லைட் எடுத்துக்கிறேன், டிக்டாக் பண்ண ஆரம்பிச்சான். நம்ம எல்லாம் லூசாவே ஆகி போயிட்டாங்க. அவன் வேலை வாய்ப்பு கிடைச்சிருந்தா ஒழுங்கா வேலைக்கு போயிருப்பான். அவனை பூரா இன்னைக்கு டிக்டாக்ல தள்ளி இன்னைக்கு டிக்டாக் போட்டோடனே 10 பேர் இறந்து போயிடான். இந்த அவலத்துக்கெல்லாம் யாரு காரணம்னா இந்த திராவிட அரசு தான், இந்த ஆரிய கும்பல் தான். அந்த காலத்துல சொல்லிருக்கான், ஆரியமும் திராவிடம் ஒண்ணு அறியாத மண்ணுன்னு சொல்லியிருக்கான். எத்தனையோ விடயங்கள்ல இந்த ஆரியத்துக்கு துணை போகிறது திராவிட அரசு. ஹைட்ரோ கார்பன் திட்டம், ஸ்டெர்லைட் ஆலை, எத்தனையோ நாசார திட்டங்களுக்கு இது வளர்ந்து கொடுக்கிறது இந்த திராவிட அரசு. யாருக்கு வளர்ந்து கொடுக்கிறது? ஆரிய கும்பலுக்கு. அது காங்கிரஸா இருந்தா என்ன, அது பிஜேபியா இருந்தா என்ன, இருவருமே ஒரு ஆதிக்க வெறியர்கள் தான் அவர்கள். அவர்களுக்கு இங்க இருந்து ஆளுகின்ற எல்லாருமே அடிபணிந்து போகிறார்கள். அடிபணிந்து நக்கி பிழைக்கிறது தான் ஒரு பொழப்பாடு. அவங்களுக்கு சுய சிந்தனையே இல்லையா? நீ ஒழுங்காக இந்த மண்ணின் மக்களுக்கு சரியான நீ வேலை வாய்ப்பை கல்வியை கொடுத்திருந்தால் உனக்கு தாண்டா ஓட்டு போட்டிருப்பாங்க. நீ ஆண்டா அவன்கிட்ட போய் சீட்டு காண்டி அதுக்கிட்ட பிச்சத்துக்கு நிற்கிறீங்க நீ போய். ஆக நீ இன்னும் உன்னுடைய வளர்ச்சியை தான் நீங்க முன்னோக்கி போகிறீங்க. உன்னுடைய குடும்ப வளர்ச்சிக்கு முன்னோக்கி போறதுனால தான் இந்த மக்கள் எல்லாம் உனக்கு ஓட்டு போட மறுக்கிறாங்க. நீ அவனுடைய தயவு உனக்கு தேவைப்படுகிறது. நீ ஒழுங்கா இந்த மண்ணின் மக்களுக்கு வேலை வாய்ப்பை உறுதி செய்யணும். நீ உறுதி செய்யாம நீ என்ன செய்யற? நீ ஆரிய இதை விட இவன் சொல்றான்டா, நம்ம திராவிடக்காரங்க நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆரியத்தை எதிர்த்துருவோம்டா அப்படின்னு சொல்றான். இவன் 2 பேரும் சொல்றான். நீ யாரும் கேட்டா நான் தாண்டா உங்க பங்காளின்னு சொல்றேன், திராவிட கட்சிக்காரன். நீ எப்படா பங்காளின்னு நாங்க கேட்டா நான் தாண்டா உங்க அண்ணன் உங்க அம்மாவுக்கு பிறந்தவன்னு சொல்றேன். இவன் எப்ப பிறந்தாலும் தெரியல, ஆனா எங்க அம்மாவுக்கு பிறந்தவன்னு சொல்றேன். திராவிடத்துக்கு தமிழனுக்கு என்னடா சம்பந்தம் கேட்டா, நான் உங்க அம்மாவுக்கு பிறந்தேன், உனக்கு முன்னாடியே பிறந்துட்டேன்டா, உனக்கு தெரியாதுடா அப்படின்னு சொன்னா நம்ம திண்ணையில படுத்துக்கிட்டேன். ஆக இவங்க எல்லாம் இவன் திராவிடம்னு சொல்லுவேன், தமிழ்னு சொல்லுவேன். இது இளைஞர்கள் எல்லாரும் இங்க உள்ளவர்கள்லாம் புரிஞ்சுக்கிறணும். இன்னைக்கு நீ நினைக்கிறீங்க இன்னைக்கு காவல்துறையோ உளவுத்துறைகளா, நாளைக்கு நீங்களே இந்த மண்ணில் இருக்க மாட்டீங்க, எல்லாம் வடவங்க வந்துருவாங்க. உன் தலைமுறை இல்லாம போயிருமே. உங்க விசுவாசத்தை நீங்க காமிங்க அரசுக்கு, ஆனால் உங்க விசுவாசத்தைக்கு இந்த மண்ணின் மக்களுக்கு காமிங்க. போல இவன் தான் உங்களோட தோளோடு தோல் என்று துணை கொடுப்பான். அந்த ஒடுக்கிற வேலையை வச்சுக்கிறப்படாது. உங்க உயர் அதிகாரிகள் இன்று நம்ம சார்ந்தவர்களே இங்க உயர் அதிகாரிகளே இல்ல. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிஹெச்ல இருந்து டிஜிபில இருந்து உயர் அதிகாரிகள் பூராமே வடவர்களுடைய ஆதிக்கத்துக்கு வந்துருச்சு. நீங்க இருக்கிறத எஸ் ஏட்டு
இந்த இன்ஸ்பெக்டர் இவங்க தான் இங்க இருப்பீங்க, டிஎஸ்பி கூட அவங்க வந்துட்டாங்க. அப்ப இங்க சிதைக்கப்படுகிறது, உன்னுடைய வேலையும் சிதைக்கப்படுகிறது. நாளைக்கு இந்த காவல்துறையில உள்ள எத்தனை பட்டாளிகள் நாளைக்கு அவங்க வந்துருவான். இன்னைக்கு ஒரே நாடு ஒரே மொழி என்ற கொள்கை இன்னைக்கு வந்துருச்சு. அதை அமல்படுத்தினா நீங்க யாரும் இந்த மண்ணில் இருக்க முடியாது. ரேஷன் கடைக்கு போனா அவன் பின்னாடி நிற்பேன், கடைக்கு போனா அவன் பின்னாடி நிற்பேன், நம்ம பொண்ணை கேட்பேன், அப்புறம் கல்யாணம் முடிச்சுவேன். நம்ம மொழியும் இருக்காது, ஒன்றும் இருக்காது. நம்மளா பீத்திக்கிட்டு தான் தெரியல. தமிழ் மொழியை எவனும் அழிக்க முடியாது, தமிழ் மொழியை எவனும் அழிக்க முடியாது. நம்ம பீத்திக்கிட்டு தான் செய்ய முடியும். அவை முற்றிலுமாக அழித்து விடுவார்கள். 80 மொழியை அழித்து விட்டார்கள் இந்தியாவில். நீங்க அங்கிருந்து வர நம்ம என்ன சொல்றோம், இந்திக்காரன் மொட்டையா சொல்லிட்டு போயிடறான், குஜராத்துக்காரன் மொட்டையா சொல்லிட்டு போறான். அவங்களுக்கும் மொழி இருக்கிறது, பண்பாடு இருக்கிறது, கலாச்சாரம் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக அது அழிக்கப்பட்டு விட்டது, சிதைக்கப்பட்டு விட்டது. அதைத்தான் மீண்டும் தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவி உள்ள வரார்கள். அந்த ஊடுருவலுக்கு யாரு வழி கொடுக்கிறாருமா, இந்த திராவிட கட்சிகள் தான். வண்டி வண்டியா வாரேன், 10,000 பேர் வரா, 20,000 பேர் வரா, 30,000 எந்த முகாந்திரம் வராங்க. அதுக்கு தாண்டா கேட்கிறாங்க, என்ட்ரலைன் பர்மிட் கொடு, உள் அனுமதி சட்டத்தை நடைமுறைப்படுத்து. எத்தனை வருவாரன்னு கூட தெரியல. இன்னைக்கு இந்த மண்ணில் இந்த மண்ணில் சிதைக்கப்படுகிறது. ஈரோடு மண்ணில கிட்டத்தட்ட 80% வடவர்கள் தான் இருக்கான். கோவையில் 90% வடவர்கள் தான் இருக்கான். மதுரையில் பார்த்தா எங்க பார்த்தாலும் வந்தே இருக்கிறான். குக்குராமத்துல நம்ம இருக்கிறோம். சின்ன சின்ன கிராமத்துல தான் தமிழ் பேசிக்கிட்டு தமிழ் மொழி பேசிட்டு தர்றான். வேற எங்கேயுமே பெருநகர் பூரா அவங்களுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டு வந்துருச்சு. நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. இனிமே நம்மளை அடிப்பாங்க. சென்னையில அடிச்சுட்டான். நம்மளை காவல் அதிகாரியை அடிக்கிறான், மண்டையை உடைச்சிட்டான். ஒன்றும் பண்ண முடியல. என்ன செஞ்சா, தூக்கில போட்டுவிட்ட. ஒரு காவல்துறை அதிகாரிய, ஒரு வடநாட்டுக்காரன், எங்கேயோ பிறந்து எங்கேயோ வந்தவன், இந்த காவல்துறை அதிகாரி இந்த மண்ணின் மைந்தனு அவனை அடிச்சு மண்டையை உடைக்கிறான். அது கேட்க நாதி இல்லை. நாதியற்ற சமூகமா போயிருச்சு. அதிகார வர்க்கத்தில் இருக்கிற உனக்கு அந்த கதி என்றால் ஏழைவாளைகளுக்கு என்ன கதி? நாளை வரலாற்றில் தமிழர்களுடைய எப்படி வாழ முடியும்? வாழ வழியற்று போய் கிடப்போம். நம்ம எங்கேயா போய் பிழைக்கிறது? அவன் வார இங்க பிழைக்க. நம்ம சட்டி முட்டையை தூக்கிக்கிட்டு நம்ம அவன்கிட்ட போய் நிக்க முடியும்? நாளைக்கு எப்படி அவனுக்கு வேலை கிடைக்க முடியும்? இன்னைக்கே வேலை வாய்ப்பே இல்லை. அரசு துறையெல்லாம் பார்த்து, அரசு துறையில எல்லா துறையிலும் அப்ரண்டிஸ் வேலை தான் உனக்கு. இனிமே டெம்பரரி வேலை தான் உனக்கு கிடைக்கும். நிரந்தர வேலையும் இல்லை, பென்ஷன் இல்லை. அந்த காலத்துல அரசாங்க வேலைக்கு போயிட்டா மல்லாக்கப்படுத்திக்கிட்டு ஓடி. நாங்கெல்லாம் அரசாங்க ஊழியர். நாளைக்கு எங்களுக்கு சாப்பாடு கூட என் அரசாங்கம் கொடுத்துருந்தா பென்ஷன் அப்படின்னா, நீ அது முடியாடா உனக்கு நீ. அப்ப நாமெல்லாம் என்ன செய்யறது? பிச்சை தான் எடுக்கணும் ரோட்ல இருந்து. அதை தான் விட போறாங்க கடைசியில் இந்த நாட்டில். திராவிடம் ஆரியம் திராவிடம் ஒழித்தாக வேண்டும். அதை ஒழிக்காம நம்ம இந்த மண்ணில் வாழவே முடியாது. வாழை வலியுறுத்தி உள்ள வைக்கிறார்கள். கடலை வித்துட்டான். ராமேஸ்வரம் பக்கத்தில் இருக்கிற ஹைட்ரோ கார்பன் திட்டம் சொல்லி கடலை வித்து வச்சுட்டான். பாதி கடலை ஏன் பிடித்தான்னு சொல்றான். எதுக்குறான்னு சொன்னா, அந்த திட்டத்துக்கு அமலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. நாங்க கத்திக்கிட்டு தான் இதுல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முற்றுகை விட்டா. நாங்க போய் கட்டுமையாக போராடிக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் தாமதப்படுத்திருக்கான். ஆனா அவன் கார்பரேட் நிறுவனங்களுக்கு தான் அதை கொண்டு வராங்க. இன்னைக்கு சூழல் என்ன தெரியுமா? இருக்கிற நிலங்களில் எல்லாம் புறம்போக்கு நிலங்கள்ல அப்புறம் புடுங்குறான். புடுங்கி கார்பரேட் நிறுவனத்துக்கு கொடுக்க கையகப்படுத்தி கொடுக்க ஆரம்பிச்சிட்டான். எங்கெங்கே இருக்கா விஷம் கொட்டையை போட்டு படுத்துரு, இல்லைன்னா முன்னாடி உள்ள வாசல் உள்ள இடத்துக்குள்ள வித்து புரியான். இன்னைக்கு அதான் சூழல். இன்னைக்கு தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க வாழ்ந்துகிட்டு நினைக்காதீங்க. 1000 பேர் போறான்னா சரி, அதுல 300 பேர் வடவர்கள் தான் போய்கிட்டு இருக்கிறான், சேர்ந்து போயிட்டு இருக்கான். உன்னுடைய அதிகாரம் உன்னுடைய பறிச்சு போயிட்டாங்க. அரசு துறையும் காவல்துறையும் எச்சரிக்கையாக பதிவு செய்து கொள்ளுங்கள். இந்த அரசும் சரிதான். திராவிட அரசா இருந்தாலும் ஆரிய அரசா இருந்தாலும் காவல்துறை உளவுத்துறை எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள். நாங்கள் ஆரியத்தை விட திராவிடத்தை விட படுமோசமானவங்க. ஒரே ஒருத்தன் தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு காவல்துறை அலற விட்டான். அவன் உயிரோட இருக்கும்போது அலற விட்டான், செத்து அலற விட்டான். அவன் தான் தமிழரசு. அவங்களுடைய வழித்தோன்றர்கள். நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். அப்படிலாம் கண்டிப்பான முறையில் புரட்சிகள் வெடிக்கும். என் மக்களுக்காக நாங்கள் உயிரை விடக்கூட தயாராக இருப்போம். இரணியன் போன்ற இன்னும் ஆளுமை சக்திகளாம் இருக்கிறார்கள்.
எண்ணற்ற போராளிகளாம் சிறைச்சாலை சென்றது. ஐயா தமிழ்மொழி இருக்காப்ல, செந்தமிழ் குமரன் இருக்காப்ல, எத்தனையோ பேர் வழக்குகளையும் சந்தித்தவர்களா இன்னும் நாங்கள் போராடிட்டு மண்ணில் வாழ்ந்துகிட்டே இருக்கிறோம், போராடிட்டு தான் இருக்கிறோம். இவங்க என்னடா செய்யறாங்கன்னு காவல்துறை இருக்குது, ஒண்ணுமே சிலடா போராடிட்டு தான் இருக்கிறாங்க. ஒண்ணுமே இல்லை, நாங்கள் எமட்டி போய் நிற்க மாட்டோம், ஆரியத்தில் நிற்க மாட்டான், திராவிடத்தில் நிற்க மாட்டேன், எந்த பயிட்டு கைகட்டி நிற்க மாட்டான், தனியா சுயமா நிற்பான். இந்த இரணியனுக்கு ஒரு பேர் இருக்கு, இந்த இரணியன் பேர் வச்சவங்க கொஞ்சம் வேகமாக தான் இருப்பாங்க. அந்த இரணியா மக்களுக்காக போராடுறாரு, இந்த இரணியும் போராடிட்டு தான் இருக்கிறாரு. நான் ஓயாம முன்னூறு பார்க்குறேன், எங்கேயாவது போராடிட்டே இருக்கிறாரு. அவருடைய கொள்கை, அந்த கோட்பாடுகள், இந்த மனிதனும் போல இந்த பொருளை கோட்பாடு உள்ளவர்கள் எண்ணற்ற புரட்சியாளர்கள். ஐயா தமிழ் மொழி எத்தனை ஆயிரக்கணக்கில் சிறைச்சாலை கண்டவர். இன்னும் அது ஐயோ சிறைச்சாலை கடந்தா நம்ம வீட்டில் தூங்குறோம்னு நினைக்கல, இன்னும் போராடிட்டு தான் இருக்கிறாரு. இன்னும் சென்னையில இருந்து வந்துட்டாரு பஸ் ஏறிக்க. நான் கூப்பிட்டா நாளைக்கு அங்கே வந்துடுவாரு. இதுதான் தமிழ் தேசிய அரசியலின் தத்துவங்கள். அதை யாராலும் உடைக்க முடியாது. இது பெரிய இரும்பு போட்ட மாதிரி எங்க இருந்தா சொல்றேன், காகமா பறந்து வந்துருவோம், இங்க வந்து உட்காந்துருவான். நாளைக்கு இறைநிலைக்கு ஒரு பிரச்சனை களத்துல நிற்பான், தண்ணியை பிடிச்சிக்கிட்டு கத்தி கிடப்பான். இதுதான் தமிழ் தேசிய அரசியலினுடைய வழிகள். நாங்கள் தோண்டி எங்களுடைய முன்னோர்கள்லாம் ஆக சிறந்த தமிழ் தேசிய போராளிகள், பெரும் போராளிகள். ஐயா கலிய பெருமாள்ல இருந்து, ஐயா மாறன்ல இருந்து, லெலின்ல இருந்து, தமிழரசுல இருந்து ஆக சிறந்த போராளிகள் இந்த மண்ணின் விடுதலையாளர்கள். அவங்கெல்லாம் நாங்களாம் இருக்க ஓரளவுக்கு இந்த நாட்டை வச்சிருக்காங்க. எல்லாம் சுத்தமா வித்திருப்பாங்க. வித்து இந்த மண்ணோட மண்ணை ஆக்கிடுவாங்க. உனக்கான போராட்டத்தை, உனக்கான விடுதலையை நீந்தான் தேட முடியுமே விட நாங்கள் எப்படி தெரிவிக்கிறது? நாங்கள் இது போன்ற திறவுகோள்கள் தான். நாங்கள் இது மாதிரி மேடை மூலியமாக அரசில் நடக்கும் அக்கிரமங்களையும் அநியாயங்களையும் சொல்லத்தான் எங்களுக்கு தெரியும். ஆனால் உனக்கான போராட்டத்தை நீந்தான் முன்னெடுக்க வேண்டும். நீ எடுத்தால் மட்டும்தான் இதில் விடுதலை பெறும். மறுத்து விடு. உனக்காக கொடுக்கப்படுகின்ற உனக்கு இத்தனை திராவிட கட்சிகளால் இத்தனை நெருக்கடிகள், உன்னுடைய கல்வியை பறித்தா, உன்னுடைய வேலை வாய்ப்பை பறிக்கிறான்னு சொல்லிட்டு மறு உனக்கு ஓட்டு போடாத, புரட்சி செய், போராடு. புரட்சி ஒண்ணுதான் தீர்மானிக்கும் விடுதலையே. புரட்சி இல்லாத மனிதன் செத்த பாம்புக்கு சமம். அவன் வாழ்ந்து இந்த மண்ணில் பிரச்சனை இல்லாதவன். ஒவ்வொரு இடங்களையும் புரட்சிகள் விதைக்கப்பட வேண்டும். புரட்சியால் எத்தனையோ நாடுகள் விடுதலை அடைந்திருக்கிறது. ஒரு சின்ன ஒரு இதுதான் இலங்கையில ஆரம்ப கட்ட காலங்களில் மிகப்பெரிய போராட்டம். சிங்கள ராணுவத்துக்கும் நம்முடைய இன சொந்தங்களுக்கும் கடுமையான போராட்டங்கள், எத்தனை உயிர் சேதங்கள். அது மறையும் தருவாயில் தான் அங்கே மக்கள் கிளர்ச்சி தோண்டியது, மக்கள் புரட்சி வெடித்தது, பொருளாதாரம் இங்கே மேன்கோங்கி நின்றது, பொருளாதார சிக்கல் வந்தது. டீ 300 ரூபா சொல்றேன், ஒரு சின்ன காய்கறி வாங்க போன 2 ரூபா சொன்னா மக்கள் பார்த்தா புரட்சி செய்ய ஆரம்பிச்சிட்டான். விடுதலை புலிகளே போதும் நம்மளுக்கு, அவங்களே நம்மளை பார்த்து அப்படி நல்லா வந்து சொல்லிட்டு புரட்சி செஞ்சான். புரட்சி செஞ்சு எங்கேயோ இருந்தான், ராஜபக்ச மாளிகையில் போய் தூங்கிட்டான். மக்கள் புரட்சி என்ன செஞ்சுச்சு? ராஜபக்சேவுடைய மாளிகை, அந்தரங்க மாளிகை, அதுல போய் சாதாரண எளிய தூங்கினா. புரட்சி மக்கள் கிளர்ச்சி எறிந்தால் இந்த திராவிட மரபு ஆரியவன் எல்லாமே விட தெரியப்படும். ஆக ஒவ்வொரு தமிழர்களும் தமிழ் இளைஞர்களும் தூங்கி எந்திரிச்சவனையே அதன் ஒன்று இதன் ஒன்று அங்கிட்டு போற தண்ணி அடிக்கிறது தம் அடிக்கிறது தெரியாம சிந்திங்க. வரும் தலைமுறையை நம்மளுக்கு பிள்ளை குட்டிகளா இருக்கு, அது வாங்கணும்னா இப்ப நம்ம எங்க தலைமுறை போதும். நாங்க கத்துனா ஓரளவுக்கு சுதந்திரமா இருக்கிறோம் வச்சுக்கல. சுதந்திரம் இல்லாட்டா கூட ஏதோ வீதியில பேசுற அளவுக்கு வந்துட்டான். ஆனால் உங்களுடைய காலகட்டங்களில் அது நடக்காது. இவன் என்ன செய்வாங்க? நான் கடைசியில் இந்த ஆரிய திராவிட கும்பல் ஒட்டு மொத்தம் ஆரியத்தில் வித்துருவாங்க. இப்போ 14 வந்துட்டா இன்னும் வித்துட்டுவாங்க, அவங்களும் வந்துடுவான். இதை இந்த பார்ப்பனிய கூட்டம் ஒரு மிகப்பெரிய அஜெண்டா வச்சிருக்கிறாங்க. இந்த இந்தியாவை 4 மண்டலங்களாக பிரிக்கணும். 4 மண்டலங்களாக பிரித்து நம்மளுக்கு ஆட்சி அதிகாரத்தில் நம்ம உட்காரணும்னு இதை ஏற்கனவே துக்ளக் ராசியில் இருக்கிற இப்போ ஒரு வந்தான் சோவுக்கு அப்புறம் ஒருத்தர் வந்தான், அவன் சொல்கிறான் அந்த இந்த 4 மண்டலாக ஒரு நாள் பிரிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். நம்முடைய மண்ணை எப்படி விட்டுட்டு போய் மண்ணுக்காக அந்த காலத்தில் உயிரே விட்டான். ஒரு நிலத்துல இருந்து அவனை இழுத்தா அந்த நிலத்திலேயே அவன் செத்து போயிடுவான். அந்த மண்ணுக்காக உயிரை விட்ட நம் முன்னோர்கள் வழிகளாக, நம்ம வழித்தோன்றர்களாக, பேராசனுடைய ஐயா கலிய பெருமாள் வழியாக, தமிழரசன் வழியாக, புரட்சியாளர்கள் வழியாக, லெனின் வழியாக, மாறன் வழியாக நம் பின்னோக்கி செல்வோம். இந்த தமிழ்நாட்டின் விடுதலை அடைவோம். தனித்த தமிழ்நாடுதான் நம்முடைய குறிக்கோள். எதையோ யோசிக்காத நீ
தனித்த தமிழ்நாடு ஒரு நாள் தனித்த தமிழ்நாடாக அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதுக்கு வேற நாங்கள் போராடுவோம் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பளித்த புரட்சிகர மக்கள் இயக்கத்துக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தாய் தமிழர் கட்சியின் தலைவர் அவர்களுக்கு நன்றி.